தமிழ் தான் முன்னது கன்னடம் பின்னது சொல்லுறது நீ யார்? தமிழும் கன்னடமும் ஒரே சமயத்தில் பிறந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மூலம் வந்து சான்ஸ்கிரிட். நீயே வந்து ஒரு அரசியல்வாதி போல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற, அப்புறம் அதாவது ஆளுமை மாதிரி பேசுகிற, சுவாமியே இல்லைன்னு பேசுகிற, கோயிலுக்கு போகப்பட்ட பேசுகிற. ஒரு நீதிபதி சரியான முறையில் நீதி தர வேண்டுமானால் அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். யூ ஆர் கிரியேட்டிங் ஏ காஸ். நீ கர்நாடகத்துக்கு போய் போகிற, நேராக சுப்ரீம் கோர்ட்டு போய் அவர் பேசியது அவதூறு. நான் என்ன சொன்னேன், இது டிஃபமேஷன் பிரைமா பேசி, ஆகவே அவர் மீது வழக்கு போட வேண்டும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்குது. சார், இப்போ கமலஹாசன் சார்பில் ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் இந்த கேஸ் அடுத்த கட்டத்தை எப்படி தான் நகரும்? அடுத்த உடனே மூக்கு தொடாத வரைக்கும் தப்பில்லை. நீங்கள் என்ன அடிக்க வரும்போது நான் பூமியாக இருக்கணுமா? இந்த வழக்கில் கமலஹாசன் பண்ணது தவறுன்னு தான் முடிவு வரும்னு என்னுடைய ஒப்பீனியன் சார். மிருகம் பாதி மனிதன் பாதின்னு படம் எடுத்த மட்டும் போகாது சார். சமீபத்தில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமலஹாசன் பேசிய விவகாரம் சர்ச்சையான நிலையில் இன்று கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. கமல் மொழி அறிஞரா அல்லது வரலாற்று ஆய்வாளரா என்ற கருத்தை தெரிவித்துள்ளது. இது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவருடைய கேட்கலாம். சார், கர்நாடக நீதிமன்றம் வந்து கமலஹாசனை நீங்கள் வரலாற்று ஆய்வாளரா இல்லை தமிழ் அறிஞரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது சரியா சார்? நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்வி கேட்பது, அதாவது நீதிமன்றம்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து தெய்வத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு ஜட்ஜி இருக்கிற இடம். நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு? இவர் பேசியது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீதிபதி என்ன கேட்கணும்? நீ பேசுகிறீங்களாப்பா? ஆமாம், சரி. நீங்கள் எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? ஓ, கமலஹாசன் அப்படின்னு சொன்னால் உன் பேர்லேயே ஹாசன் பேர் இருக்குது. நீ தமிழ் சொந்தக்காரனா? கேள்வி கேட்டால் தானே பதில் கிடைக்கும், மக்களுக்கு புரியும். இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகா வந்து நான் 5 வருஷம் அங்கே ஜட்ஜாக இருந்தேன். அங்கே வந்து கன்னடத்துக்காரனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் எந்த பகையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெங்களூரில் 35% ஆஃப் தமிழர்கள் அங்கே வாழ்கிறாங்க, பெர்மனண்ட்டாக இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 35-40 கல்லூரிகளிலையும் சட்டக்கல்லூரிகளையும் பேசியிருக்கிறேன். எல்லாமே தமிழ்நாட்டு முதலியார்கள் நடத்துகின்ற கல்லூரி. அப்படி இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை சொல்கிற, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாகவராயனும் நாகாக்க காவாக்கால் சோகப்ப சொல்லெடுக்கப்பட்டு சொல்கிறீங்க. யூ கோட் ஜஸ்டிஃபை யுவர் திங். அதை என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கேட்கறதுக்கு முன்னால் ஒன்று பேசக்கூடிய தகுதி என்ன, அதான் அடிப்படை கேட்கணும். அது டிஃபமேஷனா, அது சரியான சொல்கிறியா, என்ன தேவைக்காக சொல்கிற, அந்த கேள்வி கேட்டதில் புரியும். நாங்கள் சும்மா இது மாதிரி கம்மன்னு உட்காந்து பேசுறது பிரயோஜனம் இல்லை ஒன்று. அதனால் என்ன கேட்குறோன்னா, நீ தமிழ் புலவர்னா என்ன கேட்குறேன்னா, ஓப்பன் சீக்ரெட், அந்த வரலாற்று உண்மை இருக்குது. இப்போ ஐ காட் எப்போ ப்ரூஃப் டு ஷோ ஃப்ரம் கூகுள். நீ எடுக்கும்போது என்ன சொல்லலாம்னா, தமிழும் கன்னடமும் ஒரே சமயத்தில் பிறந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மூலம் வந்து சான்ஸ்கிரிட். 530 பிசியிலேயே இருக்குது அதில். அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 2 மொழியை பற்றி அவர் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச வேண்டிய தேவை என்ன, அதுக்கு என்ன வரணும்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க சார், நீங்கள் பேசுகிறீங்களா சார், என்ன காரணம் கேட்கணும்ல. என்ன காரணம் கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே ஒரு காரணம் சொல்லேன்னா அப்போ நீங்கள் அறிவாளியா இல்லையா, அப்போ தெரியணும்ல. அதாவது உளறலின் போது மறுபக்கம் உண்மைன்னு சொன்னால் கூட ஏன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மைன்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையை கூட பேசுவது என்பது சில சமயத்திலும் டிஃபமேஷன் ஆகிடும், அவதூறு. இப்போ மனிதன் இருக்கான், மனிதனுக்கு வந்து எனக்கு வந்து சப்போஸ் ஐ காட் குஷ்டம் இருக்குது, நீ குஷ்டவாளியா தேவையா உனக்கு? நான் வந்து ஆடம்பரமாக சிவாஜி கணேசன் ட்ரெஸ் பண்ணிட்டு மாப்பிள்ளை மாதிரி வந்தால் நீ குஷ்டவாளி தானே, தேவையா உனக்கு? ஒன்று. இரண்டாவது வந்து ஒரு பேச்சு வெல்லும் ஒரு பேச்சு கொல்லும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எதற்காக
நீ சினிமா துறையில் யாராவது உணவு பேசுகிறாங்களா? அல்லது நீ படங்களில் நீ பேச தப்புன்னு சொல்கிறாங்களா? நீ மலையாள படத்தில் நடிச்சிருக்க, கன்னட படத்தில் நடிச்சிருக்கிற, எல்லா படத்தில் நடிச்சிருக்கிற, எதுக்காக பேசுகிற அப்படின்னு ஜட்ஜி கேட்டதுல தீர்ப்பு சொல்ல முடியும் சார். தமிழ் தான் முதல்ல தோன்றிருக்குன்னு நம்ம தொல்காப்பியத்துல இருந்து கால்டுவெல் இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீதிபதிகளுக்கு தெரிஞ்சிருக்குங்களா சார்? பேசிக்காக தப்பாடுறீங்க. எங்களை பொறுத்த மட்டுக்கும் எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் எங்களோட அறிவை நான் காண தேவையில்லை. ஒன்று. இரண்டாவது வந்து நீங்கள் சொல்கிறதுலே தப்பு. நான் சொல்கிறது தொல்காப்பிய காலத்துக்கு முன்னால் தமிழ் பேசும்போதே உலக வரலாற்றில் முதல்ல மொழி பேசப்படும் போது இன்றைக்கு பெருமைக்காக தொல்காப்பியம், அதுக்கு முன்னால் அகத்தியர் பேசினார், அதுக்கு முன்னால் சித்தர் பேசுகிறான்னு சொல்லலாம். ஆனால் உலக வரலாறு இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் போகும். தொல்காப்பியர் பேசுறது பற்றி சரித்திரம் வரல, வரலாறு இருக்கலாம், தமிழுடைய பெருமை இருக்கலாம். அப்போது சரித்திரம் தெரியாமல் நீ பேசும்போது ஒரு உண்மையை சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 1 உண்மையை சொல்லணும். ரெண்டாவது தேவையில்லாமல் ஏன் பேசணும்? என்ன காரணம்? அவன் அடித்தானா, வயதாளா, அல்லது கட்டி பிடித்தாளான்னு கேட்குற மாதிரி என்ன காரணம் சார்? ப்ளீஸ் டெல் மீ தட். ஏற்கனவே யூ ஆர் இன் ஏ ஃபீல்டு. ஏற்கனவே ஒன்றை பற்றி ஆயிரம் கான்ட்ரவர்சி இருக்குது. நீயே வந்து ஒரு அரசியல்வாதி போல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற, அப்புறம் அதாவது ஆளுமைமார் பேசுகிற, சுவாமியே இல்லைன்னு பேசுகிற, கோயிலுக்கு போகப்பட்ட பேசுகிற, அது உன்னுடைய சொந்த கருத்து. அப்போ நீ வந்து கோயிலுக்கு போகிறவங்களாம் மடையர்கள்னு சொன்ன என்ன தப்போ? நான் என்ன கேட்பேன், நீ கோயிலுக்கு வாழ்க்கையில் போயிருக்கியா? கோயிலுக்கு உனக்கு என்னென்ன தெரியுமா? எதுக்காக போகிறாங்க தெரியுமா? சயின்டிஃபிக் ரீசன் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? படிக்காமல் ஏன் உளர்ற? நீ ஒரு பப்ளிக் ஃபிகர். நீ உங்கள் வீட்டை வச்சு பேசிக்கோ, யாரும் கேட்க மாட்டாங்க. பப்ளிக்கை வந்து நீ சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அவன் எங்கேயோ இருக்க, நீ எங்கேயோ இருக்க. இப்போ மொழி பிரச்சனை உனக்கு எதுக்கு? ஏற்கனவே மொழி பிரச்சனைனால தமிழ்நாடு ரெண்டாக பிறந்திருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழில் இவங்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் என்ன சொன்னாங்க, கன்னடக்காரன் கன்னடம் மட்டும் தான் பேசணும்னா, தெலுங்குக்காரன் தெலுங்கு மட்டும் தான் பேசுகிறான், மலையாளத்துக்காரன் மலையாளத்துக்கு மட்டும் தான் பேசுகிறான். அப்போ ஒரு பிரிவினை ஏற்படுத்த நீ தானே பண்ணுறே. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ஜட்ஜினுடைய ஒரு தீர்ப்பு தர வேண்டுமானால் நீங்கள் வரக்கூடிய வழக்கினுடைய ஆதாரம் என்ன? எந்த அடிப்படையில் பேசுகிற? தமிழை பற்றி உனக்கு தெரியுமா? சொல்லு. நான் தொல்காப்பியரை படிச்சிருக்கிறேன், அகத்தியரை படிச்சிருக்கிறேன், சித்தர்களை படிச்சிருக்கேன், திருமூலரை படிச்சிருக்கேன். சொல்லு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு கேட்டதில் ஒன்று தெரியும், கேட்கணும் எப்படி தெரியும்? நான் என்ன ஒற்றுமை அறிந்த முனிவரா? நேச்சுரல் சார். இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, நீ வரீங்க வேந்தர் டிவின்னு வரீங்க சார். எந்த டிவியில் வரீங்க? வேந்தர் டிவி. யார் சார் பொறுப்பாளர்? வி கான்ட் கம் அண்ட் டாக் டு சம் எக்ஸ் ஒய் அண்ட் செட். நீங்கள் பொறுப்பாளர், நானும் பொறுப்பாளர். அதை கான்ட்ரவர்சிக்குள்ளே வரக்கூடாது. அதில் உங்கள் கேள்விக்கு முதல் பதில், ஒரு நீதிபதி சரியான முறையில் நீதி தர வேண்டுமானால் அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். அது 2 வகையான நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு நீதிபதி என்ன பண்ணுவோன்னா, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜஸ்டிஸ் நடராஜன் இருந்தார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறார். அவர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆறு ஆர்கியூ பண்ணாலும் நோட் பண்ணிடுவார். அவன் நோட் பண்ணிடுவார், கேள்வி கேட்க மாட்டார். ஏன்னா ஹி இஸ் ஏபிள் டு ஜட்ஜ். எங்களுக்கு முன்னால் வர்றது சரியாக தப்பாக எங்களுக்கு மற்ற தேவையில்லை. இப்போ சப்போஸ் 1 1 2 நீங்கள் சொன்னீங்கன்னா 1 1 2 நான் வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவை பார்த்து முடிவு பண்ணி எனக்கு கடமை. கேள்வி கேட்காம கேள்வியை நாயகரேன்னு நம்ம சொல்லிட்டோன்னு நேரம் தப்போம். நீ கேள்வியை என்ன பொறுத்த முடியும் பேசணும், ஜட்ஜி பேசணும். ஒரு பேசுனீங்க சார், நீங்கள் எப்படி பார்த்தீங்க சார் டிவி, உங்களுக்கு எங்கே நான் வந்து எதை பேசணும், உங்களுக்கு எப்படி லைசன்ஸ் வாங்கினீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது தேவையில்லை. அதாவது வழக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது தான் தப்பு ஒன்று. அப்போ அந்த அட்வொகேட்டுக்கு இருக்கிற உரிமை ஜட்ஜுக்கு இல்லையா? எதுக்கு கிராஸ்னு வச்சான்? குறுக்கு விசாரணை என்பது உண்மை என்னவென்று அறிவித்தான் சார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வழக்கில் வந்து நீ பெண் அப்படிங்கிற ஆணுங்கிறான். அது 2ஐயும் கேட்டபோது எனக்கு முடிவு வர முடியும். அப்போ நான் அவன் கேட்கும்போது அவனுக்கு கேள்வி கேட்கணும், இப்போ பேசும்போது இவனுடைய கேள்வி கேட்கணும். அப்போ தான் எங்களுக்கு நான் ஏதாவது ஜட்ஜி சப்போஸ் டு கீப் குவாய்ட்னா தன்னுடைய கருத்துக்களை முதலே வெளியிடாமல் கேட்டுக்கொள்ளணும். அது ஒரு வகை. இன்னொன்று கேட்டால் தானே எங்களுக்கு புரியும். சார், இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான இடம். இது வந்து 2 மாநிலத்துக்குரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஜட்ஜ் 2:30 மணிக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் சரியா இருக்குமா சார்? இது இப்போ நீதி என்னதான் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ மாநிலத்துக்கு கேஸ் நடக்குது.
இப்போ நீங்கள் வந்து கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து சென்ட்ரலில் கேஸ் நடத்துகிறீங்களா இல்லையா? காவேரி ஆணையத்தில் அங்கே போய் பேசும்போது நான் கேட்கல, எப்படி தீர்ப்பு சொல்கிறது? ஏன்னா யார் கேட்குறா? நீ போய் அந்த மாநிலத்தில் நிதி கட்டிருக்கிற. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். கன்னடத்துக்காரன் ஆர்டர் போட்டான் சார். அது எனக்கு என்ன அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி நீ யார் இப்போ கேட்குறதுக்கு? உன்னோட உரிமை என்ன பாதிக்கப்படுது? மாநிலமாக இருந்தானே உலக நாடுகளுக்கு இருக்கட்டும், எதாக இருந்தானே. See, you are the cause of action. You are creating a cause. And that cause you are creating before court at Karnataka. Naturally, I got to answer that. ஜட்ஜி பேசக்கூடாதுன்னா எப்படி தீர்ப்பு கொடுக்குறது நீ சொல்லுங்களேன். ஐ எம் ஒன்லி ஆஸ்கிங் பேக் டு யூ. என்ன தீர்ப்பு பண்ணி நீ தமிழ்நாட்டில் வந்திருக்கிற, அதனால உன்னுடைய உரிமைகள் பார்க்கப்பட நீங்கள் போ, மெட்ராஸ் போ, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ. See, now stay has been granted and order has been passed. Stay in the filming, releasing the ஓகே. நீ கர்நாடகத்துக்கு போய் போகிற, நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம்ல. நீ நான் நெசசரி அது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. தமிழ்நாடு நடந்த கேஸும் தமிழ்நாட்டில் தான் கேட்கணும் அப்படின்னு இருந்த வரையறை இருந்தாலும் கூட அதேமாரி இப்போ இங்கே நடந்து டேரெக்டாக இப்போ தமிழ்நாட்டில் டேரெக்டாக கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? இங்கே தானே போடணும். ஏன் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க? எந்த விளக்கம்னாலும் இதுதான். அது அரசு விளக்கம், அரசு இல்லாத விளக்கம், அங்கே தானே போய் ஆகணும். ஸோ ஒன்று. ரெண்டாவது, அதாவது நீயே வந்து ஓப்பன் பண்ணுற, யூ ஆர் ரைடிங் ஆன் எ ஹார்ஸ், நொண்டி குதிரை ஏறி கேட்குற. அப்போ நீ உன்னுடைய கேஸ் எப்படி ஜஸ்டிஃபை? நான் இன்னொன்று கேட்குறேன், நீ எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? என்ன கேட்க போறீங்க கோர்ட்டில் போய்? நீ மன்னிப்புக்கு அடுத்தால வரேன் நான். நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க சார், நான் ஜட்ஜ் சார், எங்கிட்ட வந்து கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? எனக்கு இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். நம்ம முதல்ல ஏன்னு கேட்கணுமா? நம்ம நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசாமல் வந்துட்டு நான் வார்த்தை எழுதி கஷ்டமில்லை எனக்கு. இந்த கேஸு இங்கே பொருந்தாது, அவரை கேட்க உரிமை இல்லை, அவர் பேசியது அவதூறு. நான் என்ன சொன்னேன், இது டிஃபமேஷன் பிரைமா பேசி, ஆகவே அவர் மீது வழக்கு போட வேண்டும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு. இஸ் நாட் டிஃபமேஷன்? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. கன்னடம் வந்து எனக்கு என்னுடைய தாய், நான் தான் தமிழ் தான் முன்னது, கன்னடம் பின்னது சொல்லுறது நீ யார்? அதுக்கு யூ மேக் ஏ ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று சொல்ல, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்க சார், ஆதாரம் கேட்கணும் வேணாமா? உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு எங்கே தான் லைக்கும் போது நாங்கள் என்ன போலீஸ்கார, வாட் இஸ் த பேஸ் ஃபார் தட்? வாட் இஸ் த பிரைமரி எவிடன்ஸ் ஃபார் தட்? அது இல்லாமல் நான் இப்போ வந்து பேச சிவா நீ ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னா சார், இப்போ கமலஹாசன் சார்பில் ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் இந்த கேஸ் அடுத்த கட்டத்தை எப்படி தான் நகரும்? அதாவதுங்க, பேசிக்காக பார்த்தீங்கன்னா உண்மையை உண்மையாக சொல்வது கூட ஒரு நிலைகளில் தவறு. அதில் பல்வேறு கோணத்தில் பார்க்கணும். சப்போஸ் யூ சி யூனக், அவன் உண்மையானவன், அவனுடைய பாடியில் டிஃபெக்ட் இருக்கு, அவனே பார்த்து நீ யூனக்குன்னு சொன்னேன்னா அது தப்பா இல்லை சார்? அதனால வந்து நீங்கள் என்ன ஆதாரம் ப்ரூவ் பண்ண போகிறேன்? நீ ஆதாரம் ப்ரூவ் பண்ண எதற்காக சொன்னாய், காரணம் சொல்லு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்கள் சொல்லுங்கள், கன்னடத்திலே வந்து தமிழ் தான் பேசப்படுது, அதனால் அதாவது நீ உன்னுடைய மொழியை பேசுகிறே. இன்னொன்று சார், ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு. நீ வந்து நான் காலை எழுந்திரிச்சுன்னா வாக் போகும்போது வாக்கிங் ஸ்டிக்கை சுற்றிட்டு போகும், யாரும் இல்லை. இது வரைக்கும் இங்கே ஒரு தவறு இல்லைன்னு சொன்னால், அந்த வாக்கிங் ஸ்டிக்கோடைய முனி வந்து அடுத்தவனுடைய மூக்கை தொடாத வரைக்கும் தப்பு இல்லை. இது லா. நான் ஐம் நாட் டாக்கிங் ஆன் ஏர். யுவர் என்டைட்டில் டு ரோல், யுவர் என்டைட்டில் டு ஒன்று. அப்படி ரோல் பண்ணும்போது நீ அப்போ சட்டம் வரதான் கேட்பேன், ஏயா நீ போய் அடிச்சுட்டு உன்னுடைய கருத்துக்கள் வந்து உங்கள் தமிழ்நாட்டில் போய் சொல்ல, எங்கேயும் வந்து சொல்கிற. சரி, தமிழ்நாட்டில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் நீ சொல்லிட்டுன்னா ஓகே, எங்களை நீ சொல்லிட்டு நான் எங்கே உனக்கு இருக்கும்போது எனக்கு உரிமை இருக்கா இல்லையா சார்? நானும் கேட்குறேன். நீங்கள் என்ன அடிக்க வரும்போது நான் பூமியாக இருக்கணுமா? சொல்லுங்கள். ஃபர்கெட் அபவுட் இட்ஸ் மொழி. நீங்கள் வந்து கர்நாடக பார்டரில் போய் கர்நாடகா வந்து நீங்கள் ஒரு காவேரியே எனக்கு தான் தரணும்னு சொல்லிட்டு அந்த பேர்னா அந்த ஃபேமஸ் அணை இருக்குது, அந்த அணையை வந்து
தண்ணி விட மாட்டேன்னு நீயே போய் வாக் பண்ணேன்னா தப்பாக தெரியும், தப்பு இல்லையா? உன்னுடைய உரிமை வந்து உலக நீ உலக நாயகனாக இருக்கலாம். அதான் சொல்லுதான், எங்களுடைய பொருள் என்ன, எங்களுடைய கடமை என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அழிவு. மெய்ப்பொருள் வாங்கும்போது போட்டு தானே கேட்க முடியும். அது இல்லைன்னா ஜட்ஜி சார், ஜட்ஜு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார், ஜட்ஜி வந்து தெய்வத்துக்கு நிகரான ஒத்துக்கிறான், ஜட்ஜு மனிதன் தான் சார். அந்த சொல்லலைன்னா கேஸே புரியாத. பிளைண்டாக வந்து ஸ்டேட் ஸ்டே வெக்கேட்டை போட முடியுமா? அதான் ரெண்டாவது வரும்போது என்ன சொல்லணும், ஓகேப்பா நீ தெரியாது பேசிட்டேன், ஐ எம் சாரின்னு சொல்லி விட்டுறேன். ஒருத்தவன் திட்டுறான் சார், என்ன வந்து டே நாய் போயிடா அப்படின்னு சொல்லணும். நீ எங்கே உலகத்தில் டெல்லியில் போய் சொல்கிறீங்க, ஜட்ஜி என்ன கேட்காரு, ஐயோ சரி பைத்துக்கு அப்புறம் பேசிட்டேப்பா, சரி தெரியாது பேசிட்டேன், நான் மன்னிச்சிடுறேன், ஐ வில் நாட் டேக் இட் அஸ் அஃபென்ஸ். ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு ஃபீல் சாரி ஃபார் யூ அண்ட் சி எக்ஸ்பிரஸ் ரெக்ரெட் ஃபார் தட்? அப்போ டிஃபரெண்ட் அர்த்தமே இல்லையே. ஸோ முடிவாக சொல்லணும்னா, சட்டம் என்பது கட்டுக்கோப்புக்குள் ஏற்படுத்தப்பட்டது. சட்டம் என்பது மனிதர்களுக்கு, மனித குலத்திற்கும் சமுதாயத்திற்கும் உதவ வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக பிறப்பிக்கப்பட்டது. சட்டத்தின் கடமை வேறு ஒன்றும் இல்லை. குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்பது சட்டத்தின் கடமை. குற்றவாளியின் எப்படியும் போப்பார் விட்டதுக்கு சட்டம் இல்லைங்க. அதுமாதிரி சட்டம் தவறு செய்ததாக இதுவே வழக்கமே. அதான் சொன்னாங்க, எதுக்காக வந்து 4 அடுக்கு வச்சுருக்காங்க, முன்சிபல் கோர்ட்டு, அதுக்கு மேலே அப்பீல் கோர்ட்டு, அதுக்கு மேலே ஹைகோர்ட்டு, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு. எதுக்காக வச்சுருக்காங்க? ஒருவேளை ஒரு ஜட்ஜ் தப்புன்னா அதுக்கு மேலே உனக்கு உரிமை இருக்கு போ. அதுமாதிரி ஓகே, யூ டு நாட் வாண்ட், ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு கிவ் யூ ஸ்டே, யூ டு வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அடுத்து இந்த வழக்கு என்ன மாதிரி பாதையில் போகும் சார்? என்னை பொறுத்த மட்டுக்கும் இந்த வழக்கில் கமலஹாசன் பண்ணது தவறுன்னு தான் முடிவு வரும்னு என்னுடைய ஒப்பீனியன் சார். சார், கமலஹாசனுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் ஒரு சட்ட நிபுணரா? அதாவது நாங்கள் சொல்லுவோம், வாயை திறக்காத பிள்ளை நல்ல பிள்ளை. ஒரு வேடிக்கை கதை கூட சொல்லுவாங்க, ஊமை இருந்தானா, ஊமைக்கு வாயே வராதான். கடைசியில் வந்தவுடனே உன் அம்மா நிற்கிறா, அவளுக்கு வாய் வருது. வந்தவுடனே அம்மாவை பார்த்து அப்படின்னு பேசுனான்னா என்ன முறை? ஆக கமலஹாசன் என்ன சொல்கிறேன், உன்னுடைய நீ உன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கவே சொல்லலை. நான் உன்னுடைய அடுத்தவனுடைய உரிமையில் இப்போ நாளைக்கு அவன் திருப்பி சொன்னான் என்ன பண்ணுவீங்க சார்? நீங்கள் கன்னடம் தான் பெரிது, தமிழுக்கு அறிவே இல்லை, தமிழ் நீங்களே தமிழை இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து தமிழை படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவனையும் சொல்லிக் கொடுக்கும் போது மெட்ராஸில் எத்தனை பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது சார்? இவன் சுட்டி காட்டு அங்கே தமிழை பற்றி பேசப்பா, அங்கேயே வந்து பேசுகிறேன்னு கேட்டால் தேவையா? அதனால் என்னை பொறுத்த மட்டும் அதாவது அவன் சிறந்த நடிகன், உலக நாயகன், அவனுக்கு இணையான எந்த பல கலைகள் தெரிந்தவன். அவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் இந்த இப்போது ஏற்பட்டிருக்க கருப்பு புள்ளியை அழித்துவிட்டு ஒன்று அமைதியாக, எந்த கான்ட்ரவர்சி, டோன்ட் என்டர் டு கான்ட்ரவர்சி, பேசிக். மிருகம் பாதி மனிதன் பாதின்னு படம் எடுத்த மட்டும் போகாது சார். நீ மிருகமாக ஆகாத, மிருகமானால் விட்டுருவோமா சார்? நான் என்ன சொல்ல, என்னுடைய இது நீயே பழகிறதுருக்க, நீ மனிதனாக வாழ், மிருகத்தை அடக்கி வாழ், உன்னில் ஒளிந்திருக்க மிருகத்தை அடக்கி வாழ், அப்போ நிச்சயமாக வெற்றியில் வரலாம். இல்லை சார், அடுத்தவங்களுடைய தனிமனி சுதந்திரத்தை நீ இப்படி தான் வாழு, இந்த மாதிரி தான் இரு அப்படி சொல்றது கூட ஒரு விதமான ஒரு கட்டுப்பாடு தான் சார். இது அப்படி இருங்க அப்படி இருங்க, யூ கோ டு தி ஃபண்டமெண்டல்ஸ். என்ன கட்டுப்பாடு சார்? இப்படி 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 வாழு, இந்த மாதிரி கூட இது வாழு, இது மாதிரி பேச. அதால சொல்றாங்க, அவை என்ன சொல்றா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். நான் அம்மா மதிக்க மாட்டேன், எல்லாத்தையும் அன்னையும் நிலத்தில் விடுவேன். அறம் செய்ய விரும்பு, நான் அறம் செய்ய மாட்டேன், நான் காசு கொடுக்க மாட்டேன். ஸோ எப்படி வாழ வேண்டும் என்று அன்றே சொன்னாங்க. தமிழில் மட்டும் இல்லை, எல்லா மொழிகளிலும் உலக மொழி என்று ஒன்று இருந்திருந்தால் எல்லா மொழியும் நல்லபடியாக வாழணும். கட்டுப்பாடு கொடுக்கும் சார். கட்டுப்பாடை தீர்ந்ததுன்னா நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள். இப்படி தான் ஒன்று சொல்லலை. நீ ஏன் சொன்னேன்னா சொல்லித்தரான். அப்பா வந்து பையன் திருடிட்டு இருக்கான், அல்லது பையன் வந்து சூதாடுறான், நீ பண்ணன்னு சொல்லுவானாமா? எனக்கு உரிமை இருக்குது, வாஸ்தவம் தான், உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது உரிமை மீறும் போது வரக்கூடிய பலனை அனுபவி.
ஆக கட்டுப்பாடு என்பது மனித குலத்திற்கு தேவையானது. எப்படி கை வந்து சாப்பிட்றதுக்கும், கால் வந்து நடக்கிறதுக்கும், வயிறு வந்து ஜெரிக்கிற மாதிரி நான் எனக்கு என்ன கட்டுப்பாடு சார் எனக்கு? நான் காலைல சாப்பிடுவேன் சார். ஏன் ஊசி போட்டு உள்ளே இறக்கி விடுவேன் சார். அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சார் இது இறுதியா வந்துட்டு கமலஹாசன் மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா சார்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜட்ஜ். அது சொல்ல முடியாது. அதாவது பெரிய மனுஷன் பண்ணி என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து நிச்சயம் விட மாட்டேன் சார். நிச்சயம் தண்டிச்சிருவேன் கண்டிப்பாக. ஐ வில் சே டைரக்ட். இங்கே பண்ணாங்கல்ல மெட்ராஸில் ஏதோ ஒரு வழக்கில் வரும்போது ரிஜிஸ்ட்ராரை கூட்டம் எம்எல்ஏ கிரிமினல் கம்ப்ளைண்ட் இப்போ ஃபைல் பண்ணி ஜட்ஜி சொன்னார்ல, அப்போ யாராவது கேட்டிங்களா? தவறுன்னு சொன்னீங்களா? இட் இஸ் வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் லாஸ் ஆர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுமாரி வந்து என்ன செய்வீங்கன்னா என்ன ஒவ்வொருத்தருக்கு பெரிய மனசு கூட சரி போய் தெரியாதவனும் சொல்லிட்டேன். சின்ன பிள்ளை ஏற்கனவே வந்து சின்ன பிள்ளையா தான் ஃபீல்டில் வந்தான். அம்மாவை நெய்யே அப்பாவை நெய்யன்னு பாடிட்டு வந்தான். மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறது பெருந்தன்மை. அது சட்டம் அல்ல. அதாவது சட்டத்தை மீறியதை மன்னித்து நீ மன்னிப்பு கேட்க விட்டு விட்டேன் என்பது தான். நீங்கள் நான் இன்னொன்று கேட்குறேன் சார். ஒரு கொலைகாரம் இருக்கான் சார். நான் தப்பு பண்ணலாம் தப்பு தான் அப்படின்னு இப்போ பாருங்க இப்போ நடந்த கேஸே எடுத்துக்கல. ஞானசேகர் பண்ணிட்டாருன்னு குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அவர் போய் அம்மா தாயை பண்ண தப்பம்மா என்னை மன்னிச்சு விட்டுறப்பா அப்படின்னு சொல்ல மன்னிச்சு விடுவாங்களா? அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஒவ்வொரு தனி மனிதனும் மனிதன் தானே சார். நீங்களும் ஒரு அரசு, நீங்கள் ஒரு ஒரு அதிகாரம் படைத்த அன்பு படைத்த அதாவது அதிகாரம் அதாவது திறமை படைத்த ஒரு மனிதன். அதனால் நீ மே லைக் இட், ஐ மே நாட் லைக் இட். அதனால் வந்து நிச்சயமாக என்ன பொறுத்த மட்டுக்கும் தவறு செய்தவன் உப்பு தினவன் தண்ணி குடிக்கிற மாதிரி தவறு செய்வன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் அடிப்படை. அதை மீறி சட்டத்தின் கருணை காட்டு அப்படின்னு சொல்ல அதுதான் சொன்னாங்க. ஒரே வாரம் சொல்கிறேன். சட்டத்தில் 3 வகை இருக்குது சார். ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, குட் கான்ஷியன்ஸ். ஜஸ்டிஸும் சட்டம். சட்டத்தை யாரும் மீறக்கூடாதுன்னு சட்டம். சரி, அதை மீறி வரும்போது என்னன்னா எப்போ மீறலான்னா நியாயம், ஜஸ்டிஸ், ஈக்விட்டி. சரிப்பா ஏதோ பே பண்ணி விட்டுருப்பா. 3வது குட் கான்ஷியன்ஸ். குட் கான்ஷியன்ஸ் என்னென்னா அதாவது ஒரு சரியான மனதில் உள்ள பெருந்தன்மை. அது புரிஞ்சுக்கிட்டா யூ ஹேவ் ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங். இது நான் சொல்லலை, இதான் சட்டத்தின் அடிப்படை. இதுதான் இன்றைக்கி மட்டும் இல்லை, நீதி வழியா நெறிமுறைன்னு பாடினால அப்போ எதுக்கு பாடினா? அப்போ நீதி எதுக்கு இருக்கணும்? எத்தனையோ பேர் எத்தனையோ மன்னர் வழக்க பார்க்குறீங்க. இப்போ இவன் நெடுஞ்செழியன் வந்து இது பண்ணான், கொலை பண்ண தப்பண்ணா. இன்னொருத்த வந்து ஐயோ விட்டுறப்பா அவன் வந்து அழறா, அப்போ விடப்பா, யூ ஜஸ்ட் கிவ் ஹம் சம் காம்பன்சேஷன். அதான் நடக்கு இப்போது. இதுதான் சார் முடிவு. சார் ரொம்ப நன்றிங்க சார்.